மக்களை, இன்றைக்கி இந்த மட்டனை வச்சு ஒரு அருமையான ஒரு மட்டன் சுக்கா மதுரை ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ மட்டனை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டனை நம்ம ஒரு குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் நல்லா ஃப்ரை பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கிலோ மட்டனை இப்போ நம்ம இதை சேர்த்தி மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மட்டனுக்கு தேவையான மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு கல்லுப்பு. இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொடியுப்பு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மக்களே, மட்டனில் நம்ம சுக்கா செய்யறதுக்கு நம்ம மட்டனில் மல்லித்தூள், சீரகத்தூள், கறி மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பொடி உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா இப்போ வேக விட போகிறோம். குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மதுரை மட்டன் வறுவல் கிரேவி, அதாவது கிரேவியாகவும் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றோம்னா வறுவலாகவும் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம மதுரை ஸ்டைலில் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மட்டனில் நம்ம ஈரல், கொழுப்பு எல்லாமே நம்ம சேர்த்திருக்கிறோம். அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுறப்ப தான் இந்த மதுரை ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக வரும். இப்போ இது இப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கறி முழுகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போது நான் கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்திக்கலாம். இப்போது இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலா பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்படியே ஒரு 7 விசில் நம்ம விட்டு நம்ம இறக்கிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம 7 விசில் விடுறதுக்கு மூடி போட்டுக்கலாம். பட் வெயிட் வைக்க வேண்டாம். வெயிட் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு வெயிட் பண்ணலாம். எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சீக்கிரமாக அது பாயில் ஆகி நம்ம அந்த வெயிட்டு வர்ற வழியாக நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அந்த டைம் நம்ம வெயிட் போட்டோம்னா மட்டன் சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரமாக விசில் வந்துடும். அதுக்காகத்தான் இப்படியே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 வரமிளகா, 2 ஸ்பூன் மல்லி, 2 பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் குருமிளகு, 6 கிராம்பு, ஒரு 6 முந்திரி, 4 ஏலக்காய், ஒரு 2 பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம். அது கூட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதையும் நம்ம எண்ணெய் விட்டு இந்த மசாலா பொருளோட நல்லா வறுத்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஃப்ரை பேன், இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம
வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 150லேருந்து ஒரு 200 கிராம் வரும், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 25 பல், 2 துண்டு இஞ்சி இதை சேர்த்திக்கலாம். இதை இப்படியே ஒரு நல்ல வெங்காயமெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இதை ஒரு தனி பிளேட்டுக்கு இதை மாற்றிடணும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்திக்கலாம். இதை இப்படியே ஒரு நல்ல வெங்காயமெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இதை ஒரு தனி பிளேட்டுக்கு இதை மாற்றிடணும். இப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த கடாயில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு 8 வரமிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் இதோட சேர்த்திக்கலாம். இதையே நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இதுக்கு பதிலாக கொப்பரை தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போது கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்து போச்சு. இப்போது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு கறி. பாருங்கள், அந்த எலும்பில் இருக்கிற கறியெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கணும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம இதுக்கு இப்படி ஒரு கடாயை வச்சாச்சு. இந்த கடாயை நம்ம பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் சூடாகிடுச்சு. நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இதையே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை, மசாலா விழுதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம இந்த மிக்சியில் கழுவின தண்ணியுமே இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும்.
நான் இது கூட ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துறேன். இது வந்து கலருக்காகத்தான். வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பச்சை வாசம் போனால் தான் இப்போது நம்ம வந்து மட்டனை வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். இதையே நல்லா இப்படியே நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மசாலா தண்ணி இந்த மசாலாவோடு கலந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச மட்டனை சேர்த்திக்கலாம். இதையை இப்படியே வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். அந்த கிரேவிலேருந்து இன்னும் கொஞ்சம் சுண்டுனா சுக்கா ஆயிரும். நம்மளுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் இந்த மதுரை மட்டன் சுக்கா கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணலாம், போட்டால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வேகிறவருக்கு நம்ம உப்பு போட்டோம். இப்போது இந்த மசாலா பொடி நம்ம இதெல்லாம் சேர்த்துனதுக்கு உப்பு வந்து கம்மியாக இருக்குது. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வேணும்னா இன்னொருக்கா டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கிங்க. அதிகமாக சேர்த்திடாதீங்க. முதல்ல இப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த கடாய்க்குள்ளான சில்வர் மூடி இதை போட்டு நல்லா பாயில் ஆகிறதுக்கு விட்டுடலாம், வெயிட் பண்ணலாம். இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை மட்டன் சுக்கா இது நல்லா வந்து இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம வேணும்னா இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சுக்காவாக வேணும்னா இன்னும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மொத்தத்தில் ஒரு மதுரை ஸ்டைல் மட்டன் கிரேவி சுக்காவுக்கு பிளான் பண்ணி கிரேவியாக தான் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஏன்னா பசி உயிர் போடுங்க, இறக்கிடுறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொத்தமல்லி தலையை தூவியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கிளறி இறக்கிடலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து புரோட்டா, நான், சப்பாத்தி, மெயினாக வந்து ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படியே நாட்டில் அப்படியே எச்சில் ஊறும். சூப்பரான டேஸ்ட்டு. செய்யவே நானே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.